வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நம்ம சேனல்ல நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். தென் ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸ் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வாங்க இப்போ ஃப்ரைடேக்கான கிளியர் அனாலிசிஸ் தென் மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் என்னங்கிறதையும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் நிஃப்டி 50க்கான அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி 50 ஃப்ரைடே அனாலிசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செட்டப்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேடும் அட்டன் பண்ண மாட்டோம் பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கேயும் நமக்கு வந்து ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் எதுவும் கிடைக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் அட்டன் பண்ணல. நெக்ஸ்ட்டுமே நமக்கு ப்ராப்பரான எந்த கன்ஃபர்மேஷனும் இங்கே கிடைக்கல. ஸோ கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லைனில் இங்கே நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட், இங்கே பிரேக் அவுட் வித் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இதோட க்ளோசிங் வேல்யூவான 25358ல நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். சப்போஸ் இங்க என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்க இருந்து மார்க்கெட் க்ளோசிங் வேல்யூ வரைக்குமே, க்ளோசிங் பாயிண்ட் வரைக்குமே வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு சூப்பரான ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நீங்க நீட்டா வெளில வந்திருக்கலாம். ஏன்னா இப்படி ஒரு மார்க்கெட் ஃபிளக்சுவேஷன்ஸான டைம்ல வந்துட்டு நமக்கு வந்து நம்ம செட்டப்ஸ் வந்து அப்பயுமே ரொம்ப அக்யூரேட்டா தான் வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஸோ வந்து ஒன்று வந்துட்டு நம்ம லாஸ் மொமெண்டம் இருந்தது அப்படின்னா லாஸை எப்படி மினிமைஸ் பண்ணிட்டு வெளில வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நம்ம செட்டப். இல்லை அப்படிங்கும்போது நீட்டா ஒரே ஒரு ட்ரேட் கிடைச்சது இல்லையா ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் படி நிஃப்டி 50ல ஒரு சிங்கிள் ட்ரேடு தான். சிங்கிள் ட்ரேட்ல ஒரு 112 பாயிண்ட்ஸ் வந்து நீங்க நீட்டா ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நீங்க வந்து வெளியில வந்திருக்கலாம். சிங்கிள் ட்ரேட்ல நமக்கு வந்துட்டு ஒரு 112 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ப்ராஃபிட் புக் ஆச்சு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்ட்ரி பாயிண்ட் வந்து இங்க நம்ம கன்ஃபர்மேஷன் கிடைச்சு இங்க நீங்க என்ட்ரி ஆயிருப்பீங்க. ஸோ எந்த ட்ரேடும் ஸ்டாப் லாஸ் வேல்யூ செட் பண்ணாம நீங்க வந்து ட்ரேட் என்ட்ரி ஆகாதீங்க. ஸோ இங்க நமக்கு கன்ஃபர்மேஷன் கேண்டில் இதை நீங்க சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதோட பிஃபோர் கேண்டிலோட லோல நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிருப்போம் இல்லையா? ஸோ இங்கேருந்து பாருங்க, இங்கேருந்து ஒரு ஹைக்ல தான் நமக்கு மார்க்கெட் மொமெண்டம் இருந்தது. ஐ மீன் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்வர்ட் மொமெண்டம் தான். ஸோ லாஸ்ட் வரைக்குமே நமக்கு ப்ராஃபிட் தான். ஸோ 25740 வரைக்குமே வந்துட்டு நமக்கு வந்து ப்ராஃபிட் புக் ஆயிருந்துச்சு. இல்ல நீங்க சப்போஸ் நீங்க கன்ஃபர்மேஷன் கிடைச்ச ஒரு மினிமமான நீங்க பாயிண்ட் வந்து நீங்க டார்கெட்டா செட் பண்ணியிருந்தா கூட அதுவும் உங்களுக்கு அச்சீவ் தான். இப்போ லாஸ்ட் மொமெண்டம் வரைக்கும் நான் வெயிட் பண்ணல, ஒரு மினிமம் செட் பண்ணியிருந்தேன் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இங்க கண்டிப்பா அச்சீவ் ஆயிருக்கும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்வர்ட் மொமெண்டம்ல தான் நமக்கு மார்க்கெட் இருந்தது இல்லையா? ஸோ அப்வர்ட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சு அப்வர்ட் மொமெண்டம்ல மார்க்கெட் இருக்கும்போது நமக்கு அது ப்ராஃபிட் புக்கிங்காக தான் முடியும். ஸோ இதுதான் நிஃப்டி 50க்கான ஃப்ரைடே ஸ்டேட்டஸ். ஏன்னா நிஃப்டி 50 நமக்கு இவ்வளோ மார்க்கெட் ஃபிளக்சுவேஷன்ஸ் ரீசன்னால நமக்கு வந்து ஒரே ஒரு ட்ரேடு தான் கிடைச்சது. சிங்கிள் ட்ரேடுமே நமக்கு வந்துட்டு ஒரு 112 பாயிண்ட் ப்ராஃபிட்டோட நம்ம நீட்டாக வெளியே வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம நாளைக்கு மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் பார்த்துடலாம். நிஃப்டி 50க்கான டார்கெட்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ சிங்கிள் ட்ரேட் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல அப்படின்னா நம்ம எந்த ட்ரேடும் என்ட்ரு ஆகக்கூடாது. ஸோ ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா நீங்க ட்ரேட் என்ட்ரு ஆகுங்க. ஏன்னா நம்மளோட மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னா ஒரு மினிமம் ஸ்டாப் லாஸ் வித் மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும். இஃப் சப்போஸ் அங்க வந்து நமக்கு ஃபிளக்சுவேஷன்ஸ் அதிகமா இருக்கிற நேரத்துல எப்படி அப்படின்னா வந்துட்டு நீங்க வந்து என்ட்ரு ஆகல அப்படின்னு நம்ம வரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. அங்க வந்து ஒரு மேக்ஸிமமான வந்து ஸ்டாப் லாஸை நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணிட்டு நம்ம நீட்டா வெளில வந்திருக்கிறது தான் அங்க மீனிங். ஸோ கண்டிப்பா மந்த் எண்ட் நீங்க பார்க்கும்போது அது வந்து ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட்ல ஒரு மினிமம் ஸ்டாப் லாஸ்ல வந்துட்டு நம்மளோட எவ்ரிடே ட்ரேட்ஸுமே நமக்கு அப்படிதான் இருக்கும். இப்போ நீங்க ரீசென்ட் டேஸ்ல நீங்க ப்ரீவியஸ் அனாலிசிஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். மினிமமான ஒரு ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆகும். பட் ப்ராஃபிட் புக்கிங் இருந்தது எல்லாமே வந்துட்டு ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்காக மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம செட்டப்ஸ் ரொம்ப அக்யூரேட்டா மார்க்கெட்ல ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஸோ ரெகுலராக நம்ம செட்டப் ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்க சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. இப்போ நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய மண்டேக்கான ஃபுல் கிளியர் டார்கெட்ஸ் நம்ம பார்த்துடலாம். மண்டே மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ஸ்ல இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுக்கான டார்கெட்ஸ் நம்ம பார்த்துடலாம். அதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 25514, 25569, 25622, 25693, 25730, 25841, 259, 20, 261, 27. இதான் நமக்கு நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய மண்டேக்கான நிஃப்டி 50க்கான டார்கெட்ஸ் அப் ட்ரெண்ட்ஸ்ல இருந்தது அப்படின்னா. சப்போஸ் நிஃப்டி 50ல வந்துட்டு இப்போ டவுன் ட்ரெண்ட்ஸ்ல மொமெண்டம் கிரியேட் ஆயிடுச்சு, மார்க்கெட் மொமெண்டம் இருந்ததுன்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸும் பார்த்துடலாம். அதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 25391, தென் 259, 288, 25211, then 25127,
25071 24996 24996 24931 then 24857. இதான் நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ். ஐ மீன் மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய நிஃப்டி 50க்கான டார்கெட்ஸ் இதுதான். ஸோ நம்ம டார்கெட்ஸை யூஸ் பண்ணிட்டு நீங்க ப்ராப்பரா ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. ட்ரெண்ட் லைன் மேக்கிங்ல எனி டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா அதுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ ப்ராப்பரா ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிட்டு ப்ராப்பரான என்ட்ரி வேணும். பிரேக் அவுட் ஆர் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா நீங்க என்ட்ரு ஆகணும். என்ட்ரு ஆயிட்டு ப்ராப்பரா ட்ரேட் அட்டன் பண்ணுங்க. ஷுவரா வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட்ல ஒரு மினிமம் ஸ்டாப் லாஸ்ல நம்மளால எவ்ரிடே ட்ரேட்ஸ் நமக்கு கிடைக்கும். பட் மந்த் எண்ட்ல நீங்க இதை ஃபுல்லா வெரிஃபை பண்ணீங்கன்னா மந்த் எண்ட்ல பாத்தீங்கன்னா அதை விட பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ வாங்க இப்போ நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டிக்கான கிளியர் அனாலிசிஸ் தென் மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸும் நம்ம பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ப்ராப்பரான மொமெண்டம் நமக்கு வந்து ப்ராப்பராக இந்த கன்ஃபர்மேஷனும் கிடைக்கல பேங்க் நிஃப்டி பொறுத்த அளவுக்கு. ஸோ நம்ம செட்டப்ஸ் ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸும் நம்ம எந்த ட்ரேடும் அட்டன் பண்ண மாட்டோம். ஸோ இங்கே நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடைக்கல. ஸோ நத்திங் டு வரி கன்ஃபர்மேஷன் இல்லை நம்ம வரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ வந்துட்டு இங்கே வந்து நீங்கள் கன்ஃபர்மேஷன் கிடைச்சி சப்போஸ் என்ட்ரா இருந்தாலும் அது ஒரு மேக்ஸிமமான ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய உண்டு. ஸோ அந்த ரீசன்னால நமக்கு வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் இல்லை அப்படின்னா வந்துட்டு ஒரு ஸ்டாப் லாஸ்லேருந்து நம்ம சேவ் ஆயிருக்கோம். ஒரு மேக்ஸிமமான ஸ்டாப் லாஸ்லேருந்து நம்ம வந்து சேவ் ஆன மீனிங் தான். ஸோ நம்மளோட மெயின் மோட்டிவ் ஸ்டாப் லாஸை மினிமைஸ் பண்ணுறது இல்லைன்னா ரெடியூஸ் பண்ணுறது. அந்த மாதிரி தான் நம்மளோட செட்டப் வந்து டெய்லி வந்து மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த இது பற்றி அப்படி பார்த்தீங்கும் போது நீங்கள் வந்து பேங்க் நிஃப்டியில் நமக்கு ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் என்னன்னா நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. இங்கே வந்து லாஸ்ட் மொமெண்டமில் கிடைச்சது. ஸோ இங்கேயும் நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் கிடைச்சா நம்ம என்ட்ரு ஆக மாட்டோம் இல்லையா. ஸோ நம்ம ரூல் படி என்னன்னா ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் தென் லாஸ்ட் 15 மினிட்ஸ் நம்ம வந்து ப்ராப்பரான என்ட்ரிக்கான டைம் அது கிடையாது. ஸோ வந்து என்ட்ரி அங்கே நம்ம எந்த ட்ரேடுமே நம்ம அங்கே என்ட்ரு ஆக மாட்டோம். ஸோ இங்கே லாஸ்ட்ல வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. பட் அது வந்து என்ட்ரிக்கான பெர்ஃபெக்டாக கிடையாது. ஸோ அந்த ரீசன்ல நமக்கு வந்து பேங்க் நிஃப்டியில் ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் படி ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் இல்லை. நத்திங் டு வரி நம்ம மண்டே இன்னும் பெஸ்டான ட்ரேட் நம்ம அட்டன் பண்ணலாம். வாங்க இப்போ மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய பேங்க் நிஃப்டிக்கான டார்கெட்ஸ் பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி அப் ட்ரெண்ட்ஸ்ல இருந்ததுன்னா அதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் என்னன்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி அப் ட்ரெண்ட்ஸ்ல இருந்ததுன்னா அதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் 57116 57280 57531 57710 57966 58145 58366 58565. இதான் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய மண்டேக்கான டார்கெட்ஸ் இதுதான். அப் ட்ரெண்ட்ஸ்ல இருந்ததுன்னா பேங்க் நிஃப்டி. சப்போஸ் டவுன் ட்ரெண்ட்ஸ்ல மொமெண்டம் கிரியேட் ஆயிடுச்சுன்னா அதுக்கான டார்கெட்ஸும் நம்ம பார்த்துடலாம். ஸோ 56808 then 56710 then 56562 then 56388 then 56168 56049 55900 55843. ஸோ இதான் பேங்க் நிஃப்டிக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய மண்டேக்கான டார்கெட்ஸ் இதுதான். ஸோ ஓவரால் ஸ்டேட்டஸ் நீங்க பாத்தீங்கன்னாலும் இப்போ வந்து நம்ம பேங்க் நிஃப்டியில ட்ரேட்ஸ் நமக்கு கிடைக்கவே இல்லை ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் படி இல்லையா. பட் நம்ம ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் நீங்க கேல்குலேட் பண்ணீங்கன்னா பேங்க் நிஃப்டி நிஃப்டி 50க்கு சேர்த்து ஒரு 112 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக்கிங்ல தான் நம்ம வெளியில வந்திருக்கோம். லாஸ் கிடையாது நமக்கு. ஸோ வந்து சிங்கிள் ட்ரேட் எடுத்தாலும் அதுல வந்துட்டு ஒரு 112 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் புக்கிங் தான். ஸோ இப்படிதான் நமக்கு எவ்ரிடே ட்ரேட்ஸுமே நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. லாஸா இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப மினிமமான லாஸ் தான் இது வரைக்கும் நமக்கு ஹிட் ஆயிருக்கே தவிர நமக்கு வந்துட்டு ப்ராஃபிட் எப்பவுமே மேக்ஸிமமா தான் கிடைக்கும். இப்பவுமே ஒரு சிங்கிள் ட்ரேட்லயும் நம்ம வந்து ஒரு 112 பாயிண்ட் வந்து நம்ம ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நம்ம வந்து நீட்டா வந்து ஃப்ரைடே ட்ரேட்ஸ் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப அக்யூரேட்டா நம்ம செட்டப் மார்க்கெட்ல ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஸோ ரெகுலரா நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்க சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நம்மளோட செட்டப் பத்தின அக்யூரசி லெவல் பத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அதை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.